ஊழியர்களின் பணிப்பகிஷ்கரிப்பினால் தேசிய வைத்தியசாலை உள்ளிட்ட நாட்டின் பல முக்கிய வைத்தியசாலைகளில் திறந்த இருதய சத்திர சிகிச்சை மற்றும் மாற்று அறுவை சத்திர சிகிச்சை ஆகியன பாதிக்கப்பட்டிருந்தன. இருதய மற்றும் நுரையீரல் தொடர்பான சிகிச்சைகளுக்கு உதவிகளை வழங்கும் அதிகாரிகள் முக்கிய 2 கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பணிப்பகிஷ்கரிப்பை முன்னெடுத்திருந்தனர். இருதய சத்திர சிகிச்சை மற்றும் மாற்று அறுவை சத்திர சிகிச்சைக்கு ஒத்துழைப்பு வழங்குவோர் இதயம் சார்ந்த விசேட சுகாதார நல நிபுணர் என அழைக்கப்படுகின்றனர். இருதய மற்றும் நுரையீரல் ஆகியவற்றுக்கான சத்திர சிகிச்சைகளை மேற்கொள்ளும் போது அதற்கான விசேட இயந்திரம் பயன்படுத்தப்படுகிறது. சத்திர சிகிச்சை ஒன்றின் போது வைத்தியர்களின் ஆலோசனைகளுக்கு அமைவாக குறித்த இயந்திரத்தை இந்த இதயம் சார்ந்த விசேட சுகாதார நல நிபுணர்களே இயக்குகின்றனர். இந்த இயந்திரத்தை செயற்படுத்துவதன் ஊடாக நோயாளரின் வாழ்க்கை மற்றும் அதனுடன் தொடர்புடைய அனைத்தையும் இருதய நுரையீரல் இயந்திரத்தின் ஊடாக செயற்படுத்துவோம். எமது ஒத்துழைப்புகள் இல்லாமல் இருதய சத்திர சிகிச்சைகளை முன்னெடுக்க முடியாது. நோயாளர்களுக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் 3 அல்லது 4 மணித்தியாலங்களுக்குள் நோயாளர் அவரது வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்வதற்கான சந்தர்ப்பத்திற்கு தேவையான நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்வோம். தேசிய வைத்தியசாலையில் நாளொன்றுக்கு 2 சத்திர சிகிச்சை கூடங்களின் ஊடாக 4 சத்திர சிகிச்சைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. குறித்த சத்திர சிகிச்சை மேற்கொள்வதற்கு சுமார் 5 மணித்தியாலம் கடக்கின்றமையினால் நாளொன்றுக்கு 4 சத்திர சிகிச்சைகளை மாத்திரமே மேற்கொள்ள முடிகிறது. அதனால் இருதய சத்திர சிகிச்சைகளுக்காக சுமார் 1 வருடத்திற்கும் அதிகமான காலம் தேசிய வைத்தியசாலையின் உறுதி புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டு காத்திருக்க வேண்டியுள்ளது. குறிப்பாக திறந்த இருதய சத்திர சிகிச்சையை மேற்கொள்கின்றமை குறித்து அழுத்தங்கள் தோன்றியுள்ளன. உறுதி புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பிரதான சத்திர சிகிச்சைகள் ஏதேனும் சில சந்தர்ப்பங்களில் பிற்போடப்படுகின்றது. நாட்டில் உள்ள பிரதான வைத்தியசாலைகளில் 33 இருதய நுரையீரல் சத்திர சிகிச்சைக்கு உதவிகளை வழங்கும் அதிகாரிகள் மாத்திரமே கடமையாற்றுகின்றனர். தேசிய வைத்தியசாலையை தவிர கராபிட்டிய போதனா வைத்தியசாலை, கண்டி வைத்தியசாலை மற்றும் சீமாட்டி ரிட்ஜ்வே சிறுவர் வைத்தியசாலைகளில் இந்த சத்திர சிகிச்சைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இவ்வாறு முன்னெடுக்கப்பட்ட பணி பகிஷ்கரிப்பு காரணமாக குறித்த வைத்தியசாலைகளில் முன்னெடுக்கப்பட்டிருந்த சுமார் 20 சத்திர சிகிச்சைகள் பிற்போடப்பட்டுள்ளன. அவசர சத்திர சிகிச்சைகளுக்காக அந்த சந்தர்ப்பத்தை நாம் உறுதிப்படுத்தியுள்ளோம். அதற்கான ஆவணங்களையும் தயாரித்துள்ளோம். குறித்த 4 வைத்தியசாலைகளிலும் ஊழியர்களை ஈடுபடுத்தியுள்ளோம். கடமைகளின் சிறப்பு தன்மையை கவனத்தில் கொண்டு மேலதிக கொடுப்பன ஒன்றை வழங்குமாறும் சிரேஷ்டத்துவத்தின் அடிப்படையில் பதவிகளை வகுத்து அதற்கான கொடுப்பன ஒன்றை பெற்றுத்தருமாறும் வலியுறுத்தியே இந்த பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டது. இதற்கான பொறுப்பை நாம் முழுமையாக சுகாதார அமைச்சிடம் சமர்ப்பிக்கின்றோம். தொடர்ந்தும் ஆவணங்களை தயாரித்து அங்கும் இங்கும் அலைந்து தெரிவதில் அர்த்தம் கிடையாது. தற்போது சுற்று நிருபத்தை வழங்கினால் பணி பகிஷ்கரிப்பை தற்போதே கைவிடுவோம். இந்த கோரிக்கைகள் நியாயமாக காணப்பட்டாலும் அரச பொறிமுறையில் உள்ள நடைமுறைகள் காரணமாக கோரிக்கைகளை ஒரே தடவையில் வழங்குவதற்கான சந்தர்ப்பம் கிடையாது. அது ஒரு உரிய நடைமுறையின் பிரகாரமே கொண்டு வரப்பட வேண்டியுள்ளது. அதனால் சில விடயங்கள் தாமதம் அடையக்கூடும். ஒரு நிறுவனத்தின் ஊடாக இதற்கான தீர்மானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பல நிறுவனங்கள் இதனுடன் தொடர்புபட்டுள்ளன. திரைசேரி சம்பள மற்றும் ஊழியர் எண்ணிக்கை குழு, பொது முகாமைத்துவ மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு என பல நிறுவனங்கள் இதனுடன் தொடர்பு பட்டுள்ளன. நாங்கள் அடிப்படை பரிந்துரைகளை முன்வைக்க வேண்டும். அதனால் சில மாதங்கள் செல்லும். எனினும் அதன் பிரதிபலன்கள் கிடைக்கும் நாள் முதல் அதனை அவர்கள் அனுபவிக்க முடியும்.